கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த இயேசுவை கொண்டாடுவோம் என்கிறதான இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சி மாதந்தோறும் மாதத்தின் கடைசி நாளிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாய் அவருடைய நடத்துதல், அவருடைய கிருபைகள், அவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தும் வண்ணமாய் நாம் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். வாருங்கள், நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். நாம் அனைவரும் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையிலே எத்தனை நல்லது, உம்முடைய கிருபை எத்தனை பெரியது. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர் ஐயா. போக்கிலும் வரத்திலும் நீர் கூட இருந்தீர். ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்தித்தீர். எங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள் அலைபோல மோதி வந்த பொழுதெல்லாம் அவைகளை மேற்கொள்ளும்படியான கிருபை தந்தீரே. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்புவே என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்பிக்கைக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்படியே கிருபையை சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அப்படியே கிருபை எத்தனை பெரியது, அவருடைய கிருபை எத்தனை நல்லது. அந்த கிருபை நம்மை நடத்தி கொண்டு வந்தது. ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய? ஜீசஸ், நல்ல கரம் தட்டி பாடலாம். விவரிக்க முடியாத அவருடைய கிருபைய. Jesus, hallelujah. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய? விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய? விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலா மின்னு சொல்லுவோம். அதுதான், அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நாங்கள் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. எங்க ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய? விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய? விவரிக்க முடியாத கிருபைய. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததில் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. இந்த கிருபையின் ஆடலானதே. ஆமென், அதுதான் கிருபை. நாங்கள் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை,
அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானதே. ஹalleluya. ஆண்டவருடைய கிருபை எத்தனை பெரியது. அவனை நினைத்ததிலும் அது மேலான. தகர்ந்து போனோரை தோல் மீது சுமக்கிற, திகைத்து நின்றோரை கரம் பிடிச்சு நடத்துகிற கிருபை அல்லவா. அந்த கிருபையை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து பாடலாம். திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நாங்கள் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானே. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. மணி காட்டிலும் பெரியதே, மரமணி நீவிலும் சிறந்ததே, நமக்கு இலவசமானதே தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமணி நீவிலும் சிறந்ததே, நமக்கு இலவசமானதே தேவ கிருபையே. அதுதான் கிருபை. கிருபையை உயர்த்தி நடத்தின கிருபை, உயர்த்தின கிருபை, தாங்கின கிருபை. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை ஜீவியத்தின் பாடலானே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நாங்கள் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை எங்க ஜீவியத்தின் பாடலானதே. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன், வேதம் சொல்லுகிறது, அவர் உயரமும் உன்னதமுமான தேவனாய் இருக்கிறார். இடைவிடாமல் ஆராதிக்கப்படுகிற தெய்வம் அவர். நாள்ல கூட இந்த பரிசுத்த தேவனை நாம் ஒருமிக்க கர்த்தரை ஆராதிப்போம். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். வேதம் சொல்லுது, தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும்? மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். முழு மனதோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கிருபையை சொல்லி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை உடையவர். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உயரமும் உன்னதமுமான கர்த்தரை நம் அனைவரும் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்தலாம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் நாமத்தை உயர்த்தி ஆராதித்து ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேர்ந்து பாடலாம். ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து பாடி சேனைகளின் கர்த்தரை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அவரே ஆதியும் அந்தமும், இருந்தவரும் இருப்பவரும் மதுரம் மதுரம் ஆகிய ராஜாதி ராஜா, அவரை ஆராதிப்போம். ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர், ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா. சேனைகளின் கர்த்தரை, ஹல்லேலூயா, பரிசுத்தமுள்ளவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரே நாமம் இயேசுவின் நாமம். முழங்கால்கள் முடங்கிடுது, துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரை. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்குமோ. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்குமோ. துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை. சேனைகளின் கர்த்தரை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் ஹல்லேலூயா, அவர் ஒருவரே ஒருவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மட்டுமே பரிசுத்தமுள்ள நாமம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே
பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அவர் ஒருவரே பரிசுத்தமுள்ள ஆண்டவர். இந்த நாள்ல கூட நம்ம இயேசுவை கொண்டாடுவோம் என்கிற இந்த நிகழ்ச்சியில இந்த இயேசுவினுடைய நாமத்தை நம்ம கொண்டாட வேண்டும். ஏனென்றால் அந்த கிறிஸ்துவுக்குள்ளாய் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அது ஏராளமானது. அதத்தான் 2 கொரிந்தியர் 5:17 நம்ம படிக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது அங்கே நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 நம்ம படிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு மட்டும் இந்த பூமிக்கு வராவிட்டால், என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற சபையே, விசுவாச மக்களே, கிறிஸ்து மட்டும் இந்த உலகத்திற்கு வராமல் இருந்தால் பரலோகமும் பூமியும் இணைக்கப்பட்டிருக்க முடியாது. புறஜாதிகள் ஆபிரகாமின் சந்ததியோடு இணைக்கப்பட்டிருக்க முடியாது. பரலோக தெய்வத்தோடு பாவிகளான நாம் இணைக்கப்பட்டிருக்க முடியாது. கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த உலகத்திற்கு வந்ததனுடைய ஒரு மெய்யான நோக்கம் பாருங்க. அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருக்குள்ளாக ஒருவன் வந்துவிடும் பொழுது பாருங்க, புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறார். இந்த நாள்ல கூட உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நீங்கள் இப்பொழுது ஒரு புதிய படைப்பாக இருக்கிறீர்கள், புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறீர்கள். உங்கள் பழைய வாழ்க்கை, உங்கள் சாப வாழ்க்கை, உங்கள் எல்லா விதமான சத்துருவோடு இருந்த பிணைப்புகள், பாவத்தினால் வந்ததான சாபங்கள், நோய்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஒளிந்து போயின. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கை பாருங்க. ஒரு புதிய படைப்பை போல நம்ம மாற்றப்பட்டு விட்டோம். ஒரு குழந்தை எப்படி புதிதாய் பிறக்குமோ பாருங்க, அந்த குழந்தை அதுவரைக்கும் வயிற்றுக்குள்ளே இருந்தது உண்மைதான். பல காரியங்கள் அதற்கு சம்பவித்தது உண்மைதான். ஆனா இப்பொழுதோ புதிய படைப்பாக அந்த பூமிக்குள்ளே வந்து விட்டது. எத்தனை சந்தோஷம் பாருங்க. அதுவரைக்கும் இருந்த துன்பம் இல்லை, நெருக்கம் இல்லை. அதே போலதான் என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மறுபடியும் பிறந்து விட்டோ. இரத்தத்தினால் பிறந்து விட்டோ, ஆவியினால் ஜலத்தினால் பிறந்து விட்டோ. வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது புதிதாக நாம் பிறந்த சிருஷ்டிகளாய் எல்லாம் மறக்கப்பட்டது. உங்கள் பாவ வாழ்க்கை மறக்கப்பட்டது. உங்கள் சாபங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நாள்ல கூட சில காரியத்தை யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. எங்க குடும்பத்தினுடைய பரம்பரை சாபங்கள், அநேக சாபத்தினால் பாவத்தினால் வருகிற மரணங்கள், நோய்கள் எங்களையும் தாக்கி விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்திருக்கிற, மறுபடியும் பிறந்திருக்கிற அருமையான புது சிருஷ்டியே, விசுவாச மக்களே, நீங்கள் புதிய படைப்பு. நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கிறீர்கள். எப்படி ஒரு அரணான கோட்டைக்குள்ளே இருக்கிறதான மனிதர்கள், அப்பொழுது எந்த எதிரிகள் போர் செய்தாலும் அந்த கோட்டை அரணாக பாதுகாப்பது போல கோட்டைக்குள்ளே இருக்கிறவர்கள் யோசித்து பாருங்க, தாக்கப்படுவதில்லையே. அதே போல பாருங்க, போர்களிலே அநேக உபகரணங்களை, பாதுகாப்பு உபகரணங்களை அங்க போர் வீரர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதற்கு உள்ளாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அந்த போர் கருவிகள், அந்த உபகரணங்கள் பாதுகாக்கிறது. ஆகவே நீ கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து உங்களை சுற்றி காணப்படுகிறார். இப்பொழுது 17ஆம் வசனத்துல படிக்கிறோம் பாருங்க, புது சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் அவன் பாதுகாக்கப்படுகிறவன், புதிதாய் பிறந்தவன், புதிதாய் பிறந்த படைப்பு அவன்.
அவனுடைய எல்லா பழைய வாழ்க்கை ஒளிந்தது, பழைய சாபங்கள் ஒளிந்தது, பழைய தரித்திரியங்கள் ஒளிந்தது. எல்லா விதமான சாபத்தீடுகள், கேடுகள், சத்ருவின் பிணைப்புகள், தொடர்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு இப்பொழுது ஒரு புதிய அனுபவம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே. ஆகவே தான் நம்ம பாடணும், கிறிஸ்துவை உயர்த்தி எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவோம். ஏனென்றால் அவரை ஏன் உயர்த்தணும்? நம்மளை புது சிருஷ்டியாய் மாற்றினார். ஆகவே தான் அவர் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர். முழங்கால்கள் முடங்கிடும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் நாமத்தை கொண்டவர் அல்லவா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆகவே இந்த தேவனை நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆம், இதுவரைக்கும் உதவி செய்தவர், ஆமென், இதுவரைக்கும் கருவோல காத்தவர். தேவ சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் எங்களை கருவோல சிதையாமல் காத்தவர். தேவ சமூகத்தில் எல்லாரும் சொல்லி பாடுவோம். அவருக்காக நாங்கள் வாழ்வது மட்டுமல்ல, அவருக்காக நாங்கள் சேவை செய்வோம். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? எபினேசரை கடந்த மாதம் முழுவதும் காத்து நடத்தின ஆண்டவரே, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவால் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல காத்தீரே நன்றி. ஒன்றுமில்லாமல் துவங்கின நம்முடைய ஆரம்பத்தை யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நன்மையால் நிறைந்திருக்கிறது. வாழ்வில் நினைத்தவரை துதிப்போம், சேர்ந்து பாடுவோம். ஒன்றுமே இல்லால் துவங்கின என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லால் துவங்கின என் வாழ் நன்மை
கிருபையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனும் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனும் உமை போல இல்ல. எபினேசரை ஆராதிப்போம். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. அது போல சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. இதயத்தை சுமந்தீரே. நன்றி. ஒவ்வொரு நாள் தேவைகளை அவருடைய கரம் அற்புதமாய் நம்மை சந்திக்கிறது. ஆமென். மீதம் எடுக்கும் அளவுக்கும் சந்திக்கிற அவருடைய ஆச்சரியமான நடத்துதல் எத்தனை பெரியது. பாடலாம். அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கினதே. அன்றன்றை காய என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கினதே. நீங்க நடத்திடும் வீரங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீங்க நடத்திடும் வீரங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரை, எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, இதுவரை நடத்தினவரை, நம் நினைவாய் இருப்பவரை, கருவோல சுமந்தவரை, இதயத்தில் நிறைந்திருப்பவரை. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தை சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. கருவோல சுமந்தீரே. நன்றி. ஊழியத்துல ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி வருகிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியம். இந்த உலகத்திலே பைத்தியம் என்று உத்தரை குற்றப்பட்டவர்களாம், ஆனால் ஞானிகள் மத்தியில நம்மை பயன்படுத்துகிறார். கிருபை நினைத்து பாடுவோம். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் கருபோல சுமந்தவரை, இதயத்தில் சுமந்தவரை. நன்றி, நன்றி, நன்றி. கருபோல சுமந்தீரே. நன்றி. அவருக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரை நாம் பாடின ஒவ்வொரு வார்த்தைகளும் எத்தனை உண்மையானது, எத்தனை தரிசனமானது. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி,
நன்றி நன்றி நன்றி. கரு போல காத்தீரே. நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, நன்றி உள்ளவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஏனென்றால் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றிவிட்டார். கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற வாழ்க்கை பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் ஒரு புதிய வாழ்க்கை, புது சிருஷ்டியான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலேயே வாழ்ந்து ஆசீர்வாதமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வருகிற மாதத்திலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதாக சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் சகல துதி கன மகிமையை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனே உமக்கே செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.